ஹாய் ஹலோ எவ்ரிவன். காந்தம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஜெனிஷா. தமிழ் சினிமாவில் த்ரிஷா அவர்கள் சினிமாவை விட்டு விலக போறாங்களா அப்படின்ற ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் சமீப 2 நாட்களாகவே ரொம்பவே பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றா இருக்கு. அதாவது ஏன் த்ரிஷா திடீர்னு இந்த முடிவு எடுத்தாங்க, உண்மையாவே த்ரிஷா அவர்கள் சினிமா விட்டு விலக போறாங்களா அப்படின்ற ஒரு நியூஸே நான் அந்த நியூஸை பார்க்கும் பொழுது எனக்கே ஒரு ஷாக்கிங் மூமெண்டா தான் இருந்துச்சு. ஆனா இது சார்ந்து த்ரிஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படின்றத அவங்க வெளியிடல. அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல த்ரிஷா அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு என்ற கிட்டத்தட்ட 22 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு செலிப்ரேஷன் விழாவை கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி 20 இயர்ஸ் ஜேர்னியை கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணக்கூடிய த்ரிஷா இன்னைக்கு எதற்காக சினிமாவை விட்டு விலகணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. அதாவது த்ரிஷா அவர்களுக்கு என்னதான் நல்ல ஒரு படங்களை அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலுமே ஒரு சில படங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபிளாப்பான படங்களாக இருந்துச்சு. அந்த அளவிற்கு ஒரு பெயர் சொல்லக்கூடிய அளவாக த்ரிஷா அவர்கள் மாறல. நம்ம தமிழ் சினிமாவுக்கு மௌனம் பேசியதே அப்படின்ற ஒரு திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரானவங்க தான் நடிகை த்ரிஷா. அதற்கப்புறமாக நிறைய படங்கள் பண்ணாங்க. அஜித், கமலஹாசன், ரஜினிகாந்த் இந்த மாதிரியான ஒரு டாப் நடிகர்கள் கூடலாம் இணைந்து தன்னுடைய சினிமாவில் நிறைய படங்களை அவங்க நடிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் சடனா இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது அதற்கான விளக்கமும் இப்போ வரைக்கும் த்ரிஷா அவர்கள் கொடுக்கல. ஸோ இது உண்மையா இல்லை ஒரு பொய்யா அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மளுக்கு தெரியல. கிட்டத்தட்ட 22 இயர்ஸாக அவங்க இந்த சினிமாவில் சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சீனியர் நடிகைகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாவே த்ரிஷா நயன்தாராவை நம்ம சொல்லலாம் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது தமிழ் சினிமாவில் ஒரு மூத்த நடிகைகளாக இருந்துட்டு இப்போ வரைக்குமே அவங்களுக்கு நிறைய படங்கள் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. சொல்ல போனோம் அப்படின்னா விடாமுயற்சி, குட் பேட் அக்லி படங்கள்ல நடிச்சு முடிச்சுட்டு இப்போ சூர்யாவோட 45 மூவில த்ரிஷா அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரஜினிகாந்த், சூர்யா, அஜித், கமலஹாசன் இந்த மாதிரியான ஒரு டாப் நடிகர்கள் கூடலாம் படங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய த்ரிஷா ஏன், அதாவது ஒரு மார்க்கெட் இல்லை, படம் வாய்ப்பு இல்லை, அவங்கள தேடி வாய்ப்பு வரல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனா வாய்ப்பு இருந்துமே படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகை சடனா எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, அதற்கான எக்ஸ்பிளனேஷன் இப்போ வரைக்குமே கொடுக்கல. சடனா அவங்க வெளியில போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது சார்ந்த ஒரு அறிவிப்பு அப்படின்றது த்ரிஷா அவர்கள் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பா வெளியிட்டா மட்டும்தான் இதற்கான ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இது ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் தளபதி 69 படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாக நான் சினிமாவில் இனிமேல் நடிக்க மாட்டேன், முழுமையான என்னுடைய பணி அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இது ரெண்டையும் நம்ம ஆட்கள் கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா நடிகர் விஜயுமே இந்த தளபதி 69 படத்துக்கு அப்புறமாக நான் எந்த ஒரு திரைப்படங்களே கமிட் ஆக மாட்டேன், இது என்னோட லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் சொல்லிட்டாரு. அதற்கப்புறமாக அவரோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம் ரொம்பவே அப்செட்ல இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் நம்ம இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதாவது சினிமா துறையிலிருந்து இப்போ ஒரு அரசியல் துறைக்கு நகர்ந்திருக்காரு. சரி, அப்படி இருக்கும் பொழுது த்ரிஷா அவர்களும் கொஞ்ச நாட்கள் வரைக்கும் எந்த ஒரு படங்களையும் கமிட் ஆகாம இருந்துட்டு அதற்கப்புறமாக விஜய் அவர்கள் கூட இணைந்து அரசியல் பண்ண போறாங்களா அப்படின்ற ஒரு விதமான டாக்கும் போயிட்டு இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் கூட இணைந்து த்ரிஷா அவர்கள் அரசியல் பண்ணாங்க, அரசியல் பணிகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னாலும் இது ஒன்றும் ஒரு ஆச்சரியமான விஷயமா இங்க பார்க்கப்படாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமா தான் இது ஆல்ரெடி பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்காக இவங்க அரசியலுக்குள்ள வராங்களா, இல்ல அவங்களுக்கு சினிமா மேல ஒரு ஈர்ப்பு இல்லை, சரி நடிச்ச வரைக்கும் போதும் அப்படின்ட்டு வராங்களான்னு தெரியல. இது மட்டும் இல்லாம த்ரிஷா இந்த விஷயத்தை போயிட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அம்மா, இந்த மாதிரியான விஷயம் நான் எடுத்திருக்கேன், ஸோ நான் சினிமா விட்டு நான் விலக போகிறேன், நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அவங்க அம்மா அப்படிலாம் பண்ணக்கூடாது, சினிமாவில் நீ இன்னும் ஃபுல் ஃபோக்கஸாக நீ கவனத்தை செலுத்து, இன்னும் நிறைய படங்களை நீ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தீர்க்கமான முடிவை த்ரிஷா அவர்கள் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான் நம்ம இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ என்னதான் அவங்க ஒரு ஃபிக்ஸடாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அது சார்ந்த ஒரு அறிவிப்பு அப்படின்றது அவங்க தரப்புலேருந்து வெளி வரலை. ஸோ இது சார்ந்த நியூஸ் அவங்க வாய் திறந்து சொன்னால் மட்டும்தான் இதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது தெரியும். இது போல சினி அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம காந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.